கடுமையான விரதம் இருந்தும், சிலர் தீயின் மீது நடந்தும், சிலர் நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் பூஜை செய்தும் இறைவனை காண முயல்கின்றனர். ஆனால் இறைவன் எதையும் கேட்பதில்லை. அவர் கேட்பது உண்மையான அன்பை மட்டும். அந்த உண்மையான பக்தியை காட்டியவர்தான் கண்ணப்ப நாயனார். அவர் சிறு வயதிலேயே மிகவும் தைரியமாகவும் பலசாலியாகவும் இருந்தார். அதே சமயம் மிகவும் இளகிய மனம் படைத்தவன். கண்ணப்பன் வீரமான வேட்டைக்காரன். அவன் காட்டில் பிறந்தவன், காட்டிலேயே வளர்ந்தவன். அதனால் அவனுக்கு பக்தி என்றால் என்ன என்று கூட தெரியாது. ஆனால் அவனுக்குள் இருந்த உண்மையான அன்பு ஒரு நாள் முழுமையாக வெளிப்பட்டது. ஒரு நாள் கண்ணப்பன் வேட்டைக்கு சென்றுவிட்டு தன் தோளில் வேட்டையாடிய மானை தொங்க வைத்துக் கொண்டு வில்லுடன் வந்து கொண்டு இருந்தான். உடல் முழுவதும் வியர்வை. ஆனால் மனதளவில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தான். இன்னைக்கு நல்ல வேட்டை கிடைத்தது. ஒரு பெரிய மானை பிடித்து விட்டோம். நமது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் விருந்து வைத்து விட வேண்டியதுதான் என தன்னுள் பேசிக்கொண்டே நடந்தான். அவன் நடந்து செல்லும் வழியில் ஓரிடத்தில் ஏதோ ஒன்று இருப்பதை தற்செயலாக பார்த்தான். அங்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதை கவனித்தான். லிங்கம் முழுக்க தூசியால் சூழ்ந்து யாரும் பூஜை செய்யாமல் மிகவும் பழைய நிலையில் இருந்தது. கண்ணப்பன் அருகே வந்து சிவலிங்கத்தை கூர்ந்து கவனித்தான். ஏன் நீயும் என்னை மாதிரி தனியாக இருக்க? உன்னைப் போலத்தான் நானும் யாரும் இல்லாதவன். யாரும் உனக்கு உணவு தரவில்லையா என அவன் சிவலிங்கத்திடம் பேசினான். அவன் வேட்டையாடிய மானை கீழே வைத்துவிட்டு அதிலிருந்து சிறு துண்டை எடுத்து சிவலிங்கத்தின் மீது வைத்துவிட்டு அதை உண்ணும்படி சொன்னான். அவன் உணவில்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். அது சிவன் என்று தெரியாமலே சிவனுக்கு உணவு படைத்துவிட்டு அவன் தனது வீட்டிற்கு சென்று விட்டான். கண்ணப்பன் தினமும் இதேபோல் சிவலிங்கத்திற்கு தான் வேட்டையாடிய மாமிசத்தை படைத்து வந்தான். சிவன் கண்ணப்பனை சோதிக்க முடிவு செய்தார். மறுநாள் கண்ணப்பன் அந்த வழியாக வந்தான். வந்து பார்த்தவன் அதிர்ச்சி அடைகிறான். சிவலிங்கத்தில் உள்ள ஒரு கண்ணில் இருந்து ரத்தமாக கசிகிறது. கண்ணப்பன் மிகவும் பதற்றமாக ஓடி வந்து சிவலிங்கத்திடம் பேசினான். ஐயோ, ஏன் இப்படி ரத்தம் வருகின்றது? உனக்கு என்ன நடந்தது என்றான். அவன் என்ன செய்தும் ரத்தம் வழிவது நிற்கவில்லை. அவன் வேறு வழி தெரியாமல் உடனே தன் கையில் உள்ள அம்பை வைத்து தனது ஒரு கண்ணை அகற்றி சிவலிங்கத்தின் மீது வைத்தான். தான் சிவலிங்கத்தின் மீது வைத்த உண்மையான அன்பினால் எதையும் செய்ய தயாராக இருந்தான் கண்ணப்பன். இறைவன் அவனை சோதிக்க வந்திருந்தாலும் கூட கண்ணப்பன் தன் கண்ணையே சிவனுக்கு தந்தான். அந்த சமயம் சிவலிங்கத்தின் இன்னொரு கண்ணும் ரத்தமாக கசிய ஆரம்பித்தது. கண்ணப்பன் மேலும் பதற்றம் அடைந்தான். அவன் உடனே தன் இன்னொரு கண்ணையும் அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தான். கண்ணப்பன் வலியால் துடித்தான். ஆனாலும், ஐயா, உனக்கு இன்னொரு கண்ணும் தேவை என்றால் சரி, அதையும் கொடுக்கிறேன். நீ நலமாக இருந்தால் போதும் என்று அவன் இன்னொரு கண்ணையும் அகற்றப் போகும் தருணத்தில் வானத்தில் தங்க நிற ஒளி பரவியது. சிவபெருமான் அங்கே தனது திருக்கோலத்தில் தோன்றினார். சிவன் கண்ணப்பனின் கையை பிடித்து நிறுத்தினார். சிவன் மிகுந்த கருணையுடன், கண்ணப்பா, உன் பக்திக்கு எல்லை இல்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமானவனாக மாறிவிட்டாய். இனி நீ என் நாயனார்களில் ஒருவராக போற்றப்படுவாய் என்றார். சிவன் தனது அருளால் கண்ணப்பனின் கண்களை மீண்டும் வழங்கினார். கண்ணப்பன் சிவனை தரிசிக்கிறான். அவன் கண்களில் கண்ணீர், மகிழ்ச்சி, பக்தி பரவசம். உண்மையான பக்திக்கு தேவையானது அன்பும் பாசமும். பக்திக்கு பூஜை, யாகம், மந்திரம் போன்றவை அவசியமில்லை. அன்பே சிவம்.